அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் குமுதம் ஐபிஎல் ஸ்பெஷல். எஸ், உருட்டினது போதும் கோலி. அந்தளவுக்கு பொறுமையாக தன்னோட ஆஃப் செஞ்சுரி அடிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்தது. ஹைதராபாத் ஆர்சிபியை துவம்சம் பண்ணுவாங்கன்னு. ஆனால் தலை கனத்தாலேயே ஹைதராபாத் இன்னைக்கு ஆர்சிபி கிட்ட தோத்துருக்கு. எஸ், 41st மேட்ச் ஹைதராபாத்தில் நடந்தது. ஹைதராபாத் வர்சஸ் ஆர்சிபி ஒன் த மேட்ச். இந்த மேட்ச் பற்றி தான் பேச இருக்கிறோம். தினேஷ் அக்கிரா இஸ் தேர், ஸ்போர்ட்ஸ் கரஸ்பாண்டன்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் பாஸ். வணக்கம். ரொம்ப நாளாச்சு. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஒரு இன்டர்வியூஸ்லாம் போயிட்டுருக்கு நம்ம குமுதம்காக. எக்ஸ்க்ளூசிவாக ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கு. சூப்பர். அதனால் கொஞ்சம் ஓகே. ஃபஸ்ட்டே ஆர்சிபியோட கோல்டன் க்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். கோலி சொல்லியிருந்தார், இந்த அளவுக்கு நாங்கள் தோத்தாலும் தொடர்ந்து ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ்னு மேட்ச்சுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி ஆர்சிபி வின் பண்ணியிருக்கு. செத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி முடிஞ்சதுன்னு நினச்சோம். உசுர் ஊசலாயிடு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது மூலமாக ஆர்சிபியோட பிளே ஆஃப் சான்ஸ் என்ன கால்குலேஷன், அவங்க எவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணணும், எப்படி வின் பண்ணணும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா, ஆர்சிபி இன்னமே கூட பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஒரு சினாரியோனா, இருக்கிற 6 மேட்சுமே ஆர்சிபி ஜெயிக்கணும். விளையாடுற எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட 6 மேட்ச் விளையாட போகிறாங்க. 6 மேட்சுமே ஆர்சிபி ஜெயிக்கணும். அதே போல் டாப் 3ல இருக்க 3 டீம்ஸும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது அடியில் இருக்கிறவங்க ஜெயிச்சிடக்கூடாது, மேலே இருக்கிறவங்க தொடர்ந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்களுக்கு இன்னும் ஒரு 6 மேட்சஸ் இருக்குது. 6ல் 4 மேட்சஸ் அவங்க ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதாவது ஆர்சிபி பிளே ஆஃப்ஸுக்கு போகணுன்னா. அதே போல் 2வது 3வது இடத்துல இருக்கக்கூடிய கேகேஆராக இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், அவங்க 7 மேட்ச்சில் 5 மேட்ச் குறைந்தது ஜெயிக்கணும். இந்த சினாரியோ தான் ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. ஓகே, நான் ஜெயிக்கணும்னா பரவாயில்ல, மற்றவங்கெல்லாம் ஜெயிக்கணும், இவங்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, கிங் கோலி ரொம்ப பொறுமையான இன்னிங்ஸு. உருட்டினது போதும் கோலி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடுங்கன்னு கமெண்டேட்டரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் 43 பால்ஸில் ஒரு 51 அடிக்கிறாரு, ரொம்ப ஸ்லோ. அவர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்போ 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சா தான் நல்லா வரும். பட் அந்த டைமில் அவுட் ஆகிட்டார். எல்லாமே ஃபெட்டப் தான், ஈஸியாக அடிச்சிருவாங்க. 206 இருந்தது பெரிய ஸ்கோரில் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். பட் ஆனாலும் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இந்த அளவுக்கு இந்த பாப்பம்பட்டி பிளேயர்ஸ் மாதிரி உருட்டினது போதும் மாதிரி உருட்டிகிட்டே இருக்கிறாரு. என்ன மாதிரியான கேம் இதெல்லாம் T20க்கு செட் ஆகுமா? கண்டிப்பாக இன்னைக்கு ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் உப்பல் கிரவுண்டில் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்தோம் இது ஒரு 230 240 அந்த மாதிரியான கிரவுண்டுன்னு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் இது ஒரு 2 பேஸ்டு கிரவுண்டு. நம்ம மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது தான் இது என்ன மாதிரி கிரவுண்டுங்கிற, இந்த பிச் எந்த மாதிரியான பிச்சுங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரிய வருது. நீங்கள் சொன்ன மாதிரி கோலி பவர் பிளேயில் பிரமாதமாக ஸ்டார்ட் பண்ணார். டூப்ளசி 2 பேருமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடினாங்க. ஆனால் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் யோசிச்சேன், அப்போ கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, என்னடா அந்த மனுஷன் எப்படி விளையாடுறாரு, ஒரு கட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த பிச்சை சரியாக கணிச்சிருக்காரு விராட் கோலி. அவர் தான், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட இந்தியாவோட கேப்டனாக இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியாவோட மிகச்சிறந்த ஒரு ஓடிஐ பிளேயர், உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு டெஸ்ட் வீரர்கள் ஒருவர், அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் கணிச்சிருக்காரு இந்த பிச்சு இந்த மாதிரி தான், நாம் ஒரு ஆங்கரிங் ரோல் ப்ளே பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க அடிக்கட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் விளையாடினாரு. அவர் திட்டமிட்டபடியே டிகேவாக இருக்கட்டும், இம்பாக்ட் பிளேயராக இருந்த ஸ்வப்னில் சிங்காக இருக்கட்டும், கேமரூன் கிரீன், ஸோ நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஒரு பெரிய ஆஸ்திரேலியன், பெரிய டால் அண்டு பிக் ஆஸ்திரேலியன். நீங்கள் பாலுக்கு சரியாக 2 பேஸ்டு பிச்சுனால பேட்டுக்கு சரியாக பாலில் நிறைய பால் வரல, ஆனால் ஒரு ஹை பேக் லிஃப்ட்டை வச்சு பவரை கொடுத்து அடித்தார். மனுஷன் உயிரை கொடுத்து அடிக்கிறத நான் பார்க்க முடிஞ்சு. நீங்கள் லாங் ஆனில், நீங்கள் மிட் விக்கெட்லாம் 4லாம் சரியாக உடம்புல கடைசி சக்தியும் கொடுத்து அடிச்சதை பார்க்க முடிஞ்சுது. படிதாரோட 15-20 பால்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா. படிதாரை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல. படிதார் ஒரு எக்ஸலன்ட் பிளேயருங்க. அவரை மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் அவரை மாதிரி ஒரு ஸ்பின் பவுலிங், எஸ்பெஷலி லெக் ஸ்பின் டாமினேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும். மார்க்கண்டே பிரமாதமாக போட்டார். நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், பயங்கரமாக போடுறாரு. மொதல் ஓவர் நல்லா போட்டார், முதல் 2 ஓவர் நல்லா போட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அடி வாங்கின அந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணார். 3 சிக்ஸர்ஸ், அதுவும் கடைசியாக அந்த 3வது ஒரு வைட் லைனில் ஒன்று போட்ட பாலை நீங்கள் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 6 அடிச்சார் பாருங்க.
பிரமாதமா படிதார் வந்து ஒரு அழகா ஒரு செட் பண்ணி கொடுத்தார். கோலி ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவருக்கு சேர்ந்து விளையாடினார் படிதார். எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் படிதார் பிரமாதமா. அதுக்கப்புறம் அவரோட பேஸ் பவுலர்ஸை கொஞ்சம் டாமினேட் பண்ணாரு. ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு நல்ல ஷாட் வந்து ஒரு ஃபிளிக் ஒன்று விளையாடினாரு. அது போய் கையில் மாட்டிக்கிச்சு. எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக. கோலி பற்றி ஆர்சிபி பற்றி எக்கச்சக்க மீம்ஸ் வந்தாச்சு. இப்போ ரீசெண்டாக இவர் ஸ்லோவாக அடிக்கும் போதே மீம்ஸ்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஆன்லைனில். என்னன்னா உருட்டிட்டு போகிறார்ல அந்த மாதிரிலாம் ரொம்ப உருட்டுறாருன்னு. எப்பேற்பட்ட கிங் கோலியாக இருந்தாலும் உருட்டுனா திட்ட தான் செய்வாங்க. அதுவும் T20 இந்த அளவுக்கு டிசாஸ்டரில் இருக்கிற ஸ்டேஜில். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் 43 in 51 ரன்ஸ் 43 பால்ஸில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது T20 வேர்ல்டு கப்புக்கு கட்டாயம் சான்ஸ் இருக்கும். இருந்தாலும் கேட்கணும்னு தோணுது. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பிச்சை சரியா கணிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு. ஆனா அதே நேரம் ஒரு T20ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லா நாடுகளுமே ஒரு பவர் பேக்டான ஒரு பேட்டிங் லைனப் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆங்கர் எந்த அளவுக்கு வாய்ப்புகளை எடுத்துக்கணும்னு ஒரு சில கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பவர் பிளேக்கு அப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே கம்மியாச்சு. பவுண்டரியே கிடையாது. கிட்டத்தட்ட 20-22 பால் அப்படிதான் விளையாடுறது பார்க்க முடிஞ்சுது. T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரோஹித் சர்மா டெல்லியில போய் மீட் பண்ண போறாரு செலக்டர்ஸை. கண்டிப்பா விராட் கோலி மாதிரியான ஒரு கேலிபர் உள்ள பிளேயர் கண்டிப்பா வேணும்னு நினைப்பாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கரீபியன்ல யுஎஸ்ஏல அந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு 2 பேஸ்டு கண்டிஷனா இருக்கலாம், இல்ல ட்ரையான கண்டிஷனா இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில விராட் கோலி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தேவைப்படும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டிகளை நீ ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காரு, ரிஷப் பந்த் இருக்காரு, அக்ஷர் படேல் கூட நேற்று அடிச்சு காட்டிட்டாரு. இந்த மாதிரியான போட்டி அதிகமா இருக்கு. ருத்ராஜ் ஒரு பிரமாதமான 100 போட்டாரு அந்த மேட்ச் அவங்க தோத்தாலுமே. இந்த 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 மாதிரியான போட்டி அதிகமான சூழல்ல விராட் கோலியோட இடம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரோஹித் என்ன முடிவு பண்றாருன்னு தெரியல, பாப்போம். ஆக்சுவலாக சுனில் கவாஸ்கர் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் போயிட்டு ஓப்பனிங் போயிட்டு நாட் அவுட்டில் வருவார். ரன் பார்த்தீங்கன்னா 36 நாட் அவுட் சம்திங் இருக்கும். அதுதான் ஞாபகப்படுத்துது. கிங் கோலியா இருந்தாலும் ஸ்பீடா அடிக்கணும்ல. அவன் 300 foot டோனிலாம் 400. இல்ல நீங்க சொல்ற சுனில் கவாஸ்கர் தான் அந்த வடிவேலோட உருட்டு. விராட் கோலி ரொம்ப உருட்டுலாம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அந்த காலத்துல தலைவர் பாவம் கவாஸ்கர் என்ன ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடிட்டு போயிட்டு வேர்ல்ட் கப்ல தான் அந்த மாதிரி பண்ணாரு. ரைட், பாப்போம். விராட் கோலிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு 60-40 வச்சுக்கலாமே. ஹைதராபாத் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வெரி பவர்ஃபுல். வேற லெவல் தான் இந்த சீசன்ல. அவங்க ஏதோ தலைகணத்தில் தோத்தா மாதிரியே இருக்குது. 206 அசால்ட்டாக ஒரு 15 ஓவர்ஸ்லேயே அடிக்கிற மாதிரி தான் டிராவிஸ் ஹெட்டு வந்தார். அவர் பேரே ஹெட்டு. கொஞ்சம் கனமாயிடுச்சோ தலைகணமோ. அதாவது ஆப்பனன்ட் டீமில் சிராஜ் இருக்கிறாரு, மெயினான போலர்ஸ்லாம் இருக்கிறாங்க, கிரீன் இருக்காரு, யாஷ் இருக்காரு. இவங்கெல்லாம் விட்டு வில் ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்தார். ஹெட்டு நில குலைஞ்சி போயிட்டாரு. அந்த தலைகணம் நொறுங்கி போயிடுச்சு அந்த டைம்லையா இல்லையா? இது நம்ம நிறைய காலத்தில் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய வில்லன் இருப்பார், ஈஸியாக வந்து ஒரு பொடி பையன் தட்டிட்டு போகிற ஒரு ரஜினி படத்தில் கூட அது இருக்கும். நீங்கள் பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக ஒருத்தர் இருப்பார். இல்லை KGFல அந்த கருடன் ஒரு வில்லனை பயங்கரமாக காட்டுவாங்க. ஆஹா, இந்த கருடன் அழிக்க மிகப்பெரிய ஒருத்தன் வரப்போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண ஒருத்தன் வந்து டமால் டிமில் அவன் அழிச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் டிராவிஸ். கண்டிப்பாக இன்னைக்கு RCBயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபீல்ட் பிளேசிங்ஸாக இருக்கட்டும், பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், ரொம்ப எக்ஸலண்டாக இருந்துச்சு. டூப்ளசி பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம், அபிஷேக் சர்மா இருக்கான்னு ஒரு ரைட் ஆஃப் ஸ்பின்னராக ஜாக்கை கொண்டு வந்தாங்க. அது அந்த ப்ளாய் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிராவிஸ் ஹெட்டுக்கு சரியாக அந்த பேஸ் அவருக்கு கிடைக்கல. அவரோட வழக்கமாக நீங்கள் ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலை தூக்கி போட்டு விளாசுவார், த்ரூ த லைன் விளையாடுறத பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் பால் 2 பேஸ்டாக வந்துச்சு. ஸ்பின்னு நல்ல கிரிப்பானதை பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் 3 பால் கொஞ்சம் ரன்ஸ் இல்லைன்னே பெரிய டார்கெட் 200 ரன்னுக்கு மேலே டார்கெட்னா இருந்தால் டிராவிஸ் ஹெட்டுக்கே இருந்தாலும் தலையில் ஒரு பயம் இருக்கும். அந்த பதட்டத்தில் ஒரு தப்பான ஷாட் விளையாடிட்டு ஆட்டம் இழந்து பார்க்க முடிஞ்சு. ஜாக்ஸ் வந்து என்ன சொல்றது, ஒரு மேஜிக் ஜாக். கண்டிப்பா ஒரு சின்ன துரும்பு வந்து யானை காதல பூந்த எறும்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இன்னைக்கு ஜாக்ஸ்ன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா ஒரு நல்ல கேப்டன்சின்னு நான் சொல்லுவேன். நம்பி கொடுத்தாரு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான. டூப்ளசி தன்னோட கேப்டன்சியோட ஸ்கில் என்னன்னு காட்டார். வழக்கமா நம்ம கம்மின்ஸ் தான் புகழ்ந்து பேசிட்டு இருப்போம். கம்மின்ஸ் இன்னைக்கு நல்லாவே சொதப்பினார். 50 ரன்னுக்கு மேல வேற ரன்ஸை வாரி கொடுத்தாரு. ஆனா டூப்ளசி பிரமாதமா பண்ணாரு. ஜாக் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கீ மொமெண்ட் ஏற்படுத்தினார். ஹெட்டு மட்டும் தலகணல், அந்த டீமே தலகண மாதிரி தான் ஆனாங்க. டமால் டிமில் விக்கெட் 31 தான் ஹையஸ்ட் ஸ்கோரு. அபிஷேக் சர்மாவும் 31,
கமின்ஸ் போலிங்கில் அடித்தாலும் அவரும் 31 ரன்ஸ் அடித்தார். வேறு யாருமே வந்து ஸ்கோர் பண்ணவே இல்லை. ஹைதராபாத்தில் இப்படியான ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க டோட்டல் டீமே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட் எக்கச்சக்க இடத்துல இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா அது டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை ஒரு போட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளாக இருந்துச்சு. எங்கே அவங்க சொதப்பினாங்கன்னா ஸ்வப்னில் சிங்கோட இம்பாக்ட் பிளேயர் ஸ்வப்னில் சிங்கோட ஓவரில் 19 ரன் கொடுத்தாரு மனுஷன். ஆனால் 2 விக்கெட் எடுத்துட்டார். நீங்கள் கிளாசன் எடுத்தார், பெரிய விக்கெட்டுங்க. கிளாசன் வந்து கேஜிஎஃப்க்குலாம் மேல அந்த மாதிரியான ஒரு பிளேயரா இருக்காரு. பெரிய பிளேயர் அவரு. கண்டிப்பா அன்னைக்கு அந்த 6 ஒன்று பார்த்தோம் அந்த ஓவர்லயே. அது அடுத்த பால் தான் விக்கெட் ஆனார்னு நினைக்கிறேன். கிளாசனா இருக்கட்டும், மார்க்கமா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்ஸ். அந்த 2 விக்கெட்டை ஒரே ஓவரில் டபுள் டமாக்காவா அந்த விஷயம் தான் அப்படியே புரட்டி போட்டுச்சு மேட்ச். எனக்கு வந்து டிராவிஸ் ஹெட் போனது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 2 விக்கெட் எடுத்து ஸ்வப்னில் சிங் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்றாங்க. உண்மையாலுமே இம்பாக்ட் காட்டிட்டாரு. ஒரு பேட்டிங்லயுமே கடைசி நேரத்தில் நல்ல ஒரு 7 பால்ஸ் தான் இருக்கும்போது வந்து 18.5ல தான் உள்ள வந்தாரு, பின்னிட்டாரு. தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம் ஒரு டச் கொடுத்தாருன்னா இவர் அழகா முடிச்சு கொடுத்தாரு. அந்த ஒரு ஓவர் தான் மேட்ச் மாத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 2 பிளேயர்ஸும் நீங்கள் பவர் பிளேல நம்ம கிளாஸ்னை பார்க்கவே முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு பவர் பிளேல வந்தார். ஏன்னா இவங்க பெரிய தலைகளே ஹெட்டும் அபிஷேக் சர்மாவுமே முடிச்சிருக்காங்க. இன்னொன்று மார்க்கமோட ஃபார்ம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மார்க்கம் அந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால மார்க்கம் மேல ஒரு அந்த ஒரு பார்வை என்ன விழல. ஆனா மார்க்கம் ரொம்ப கொஞ்சம் பார்வை திரும்பல. ஆனா மார்க்கம் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காரு. மேபி அடுத்த மேட்ச்ல கிளன் பிளிஃப் கிட்ட கமின்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பார். விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு, பேட்டிங் பண்ணுவாரு. ஒரு ட்ரம்ப் கார்டா அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் அடுத்த மேட்ச் அவங்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நடராஜன் லூசிங் சைடில் இருந்தாலும் நடராஜன் அப்படின்ற மாதிரி போலிங் பர்ஃபார்மன்ஸ். பட் அவரோட பீக் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த மேட்ச் 2 விக்கெட்ஸ் 39 ரன்ஸ், நல்ல போலிங். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டெக்னிக்கல் வைஸ்? கண்டிப்பா நடராஜனை விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த யார்கர் வந்து அப்படி போடுவாருங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டம், யார்கர் போகிறது கஷ்டம். அந்த ஒரு கண்ட்ரோலோட போகணும், இல்லைன்னா ஃபுல் டாஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா யார்கர் மட்டும் இல்லை, லோ ஃபுல் டாஸை வசீம் அக்ரம் அந்த காலத்தில் அதை அழகாக யூஸ் பண்ணி விக்கெட்ஸ்லாம் எடுப்பார். இன்னொன்று நீங்கள் ஒரு பேக் ஆஃப் பால் ஒன்று அழகாக போடுறாரு. எப்படின்னா பேட்டுக்கு வந்து மோதுது, நல்லா இடிக்குது, டம்முன்னு இடிக்குது. நீங்கள் அடிக்கும் போது என்ன உங்களுக்கு சரியான டைமிங் இல்லை போகுது. இந்த மாதிரியான 2 பேஸ்டு பிச்சில் அந்த மாதிரியான பால்ஸ் போடும் போது பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக கனெக்ஷன் கிடைக்காது. நீங்கள் அந்த மாதிரியான விக்கெட்ஸ்லாம் இன்னைக்கு பார்த்தோம். எனக்கு என்ன ஆச்சரியன்னா விராட் கோலி T20 வேர்ல்ட் கப் இருப்பாரான்னு பேசுகிறோம், ஜெய்ஸ்வால் வருவாரான்னு பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பங்குச்சந்தை நிலவரம் மாதிரி மாறி ஏறிக்கிட்டு இருக்கு. நடராஜன் ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், நல்ல யார்கர் போடக்கூடியவர். போன மேட்ச்ல ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல எவ்வளோ அழகா போட்டார் நாம் பார்த்தோம் இல்லையா? ஏன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இல்லாமல் தான் நம்ம தொடர்ந்து வேர்ல்ட் கப்ஸ்ல தோத்துட்டே இருக்கோம். நம்ம 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல ஒரு ஹர்ஷ்தீப் சிங் இல்லை, ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் சீமர் இல்லாமல் தான் தடுமாறிட்டு இருக்கோம். ஏன் T20 வேர்ல்ட் கப்ல அமெரிக்கா ஃபிளைட்ல நடராஜனை உட்கார வைக்கக்கூடாது? என்ன காரணம்? ஏன் நடராஜனை அந்த புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அந்த டிஸ்கஷன்ஸ்லயே அந்த பேர் வர மாட்டேங்குது? ரொம்ப ஆச்சரியம். அந்த டிஸ்கஷன்லயாவது கன்சிடர் பண்ண. இப்போ பும்ரா வந்து கன்ஃபார்முக்கு தெரியும். பட் மற்ற பேசர்ஸ்னா யாரு? நடராஜன் எப்படி எடுக்க முடியும்? மற்ற சீனியர் போலர்ஸ்லாம் இருக்காங்க, பெர்ஃபார்மிங் போலர்ஸ். இந்த ஐபிஎல்ல நடராஜனை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களோட பிளான் என்ன? ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க. ஆனா என்ன கேட்டா ஹர்ஷ்தீப் சிங் ஒரு லாங்கர் ஃபார்மேட்கான ஒரு பிளேயர். நீங்க டெஸ்டா இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு பிளேயர். நான் ஒரு நல்ல ஒரு பவுலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹர்ஷ்தீப் சிங். நல்ல ஒரு அழகான ஸ்விங் இருக்கு, நல்ல ஆக்ஷன் இருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், வாசிம் அக்ரம் மாதிரியே போட்டாருன்னா ஒரு மேட்ச் நம்ம கிராஸா ஓடி வந்து போடுறதால அந்த ஆங்கிள் நல்லா இருக்கு. ஆனா நீங்க T20ல நீங்க ஒரு கிளாசிக்கலான லெஃப்ட் ஆர்ம் சீமரா இருந்தா அடிதான் வாங்குவீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கணும். நீங்க ஒரு நடராஜன் என்ன செய்வார்னா ஒரு கிராஸ் சீம்ல ஒரு யார்கர் போடுவார். ஒரு முறை டிவிலியர்ஸ் போல்ட் ஆக்கினார். அந்த பால்லாம் அவ்வளோ அழகான பால். அந்த பால்லாம் நீங்க விளையாடுறது கஷ்டம். நீங்க லென்த்தை பிக் பண்ணி நீங்க டெத் ஓவர்ஸ்ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் என்ன மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு காவியா மாறன் எப்பவுமே ஹைதராபாத் டிஷர்ட்டு அந்த டிஷர்ட்டை போட்டு வந்துருவாங்க. பட் இன்னைக்கு பிளாக் டிஷர்ட், லைட் ப்ளூ ஜீனு. பிளாக் டேன்னு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சா? முதல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் டோட்டலாக விக்கெட் விழ அப்படியே டல்லு ஆகிட்டாங்க. அப்படியே அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் ஃபேன்ஸ் எல்லாமே டல்லு, ஷாக் வர. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒன்றும் புரியல, நம்ம டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் எந்த மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்?
அப்போ வின்னிங் டீமுக்கும் சரி, நல்ல ஃபார்மில் இருக்க ஹைதராபாத் தோத்ததால என்ன மாதிரியான இம்பாக்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில்? கண்டிப்பாக என்னோட பார்வை என்னன்னா, நான் வந்து எஸ்ஆர்ஹெச் மேலே வெறுப்போ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி காவ்யா மாறன் மேலே வன்மமோ எனக்குலாம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் பொதுவாக இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போது, பிச்சஸ்லாம் கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும், பால் கொஞ்சம் நின்று வரும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு வழக்கமான ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்திலே கூட உங்களுக்கு வழக்கமான அந்த த்ரூ த லைன் அடிக்கக்கூடிய அந்த பேஸு, அந்த பிச்சில் ஃப்ளாட்னஸ்லாம் இருக்காது. இனிமே வரக்கூடிய நாட்களில் பிச்சு கொஞ்சம் நின்று வரும். இன்னைக்கு மேட்ச் 2 பேஸ்டாக இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான பிச்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா வென்யூமே அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கான ஒரு பிச்சா மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும்போது டிராவிஸ் கெட் இன்னைக்கு என்ன செஞ்சாரோ அதே தான் எஸ்ஆர்ஹெச் ஆக போகுது. நீங்கள் ஈஸியாக அந்த ஒரு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கோங்க, ஒரு 2 விக்கெட் போயிடுச்சு, பவர் பிளேல 2-3 விக்கெட் போகும்போது யாரோ ஒருத்தர் பிரேக் போட்டு ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடி இருக்கணுமா இல்லையா? நீங்கள் இன்னிங்ஸில் விராட் கோலி அந்த இன்னிங்ஸ் விளையாடி காட்டுறாரு, ஒரு டெமோ காட்டிட்டு போயிட்டார். நீங்கள் ஒரு சீனியர் பிளேயர்ஸாக யாராவது ஒருத்தர், மார்க்ரம் அந்த ரோல் எடுத்துருக்கலாம். மார்க்ரம்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆங்கர் ரோல் எடுத்து விளையாடி இருக்கான். ஆனால் எல்லாருமே அப்படியே நேர்ந்து வச்ச இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நேர்ந்து விட்ட கோலி மாதிரி டம்முன்னு அடிச்சு ரொம்ப டூ அக்ரெசிவ். இது நம்ம இதை வந்து இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட்டில் ஓடி மேட்சஸில் விராட் கோலி கிட்ட தான் பார்ப்போம், ரொம்ப அக்ரெசிவாக போவார். டிராவிஸ் ஹெட் 1 ரன்னு, மாக்ரம் 7 ரன்னு, நிதிஷ்குமார் ரெட்டி 13 ரன்ஸு, கிளாசன் 7 ரன்ஸ் தான், சமத், பேட் கமின்ஸ் ஓகே. இல்லை என்னன்னா அவங்ககிட்ட கீழே வந்து ஃபினிஷர்ஸ் நிறைய இருக்காங்க. சமத் இருக்காங்க, இன்னைக்கு கமின்ஸோட ஹிட்டிங்லாம் பார்த்தோம், கிளாசன் இருக்கா. இப்படி இருக்கும்போது யாரா ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஒரு ஆங்கர் ரோல் விளையாடி இருக்கலாம். கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு கடைசி 7-8 ஓவர்ஸில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னன்னா இதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கான ஒரு வீழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே நீங்கள் நினச்ச மாதிரி அமையாது. ஒருவேளை அந்த மாதிரி அமையலைன்னா உங்களுடைய பிளான் பி என்ன, அந்த விஷயத்த எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு கோட்டை விட்டாங்க. அடுத்த வர மேட்ச்சில் அவங்க எப்படி கேப்டன்சி இருக்க போது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போது, விக்கெட்ஸ் பவர் பிளேயில் போச்சுன்னா வெறுமே டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் நம்பிட்டு இருக்க முடியுமா? நம்ம வேர்ல்ட் கப்பில் ரோஹித் சர்மா எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் கொடுப்பாரு, அந்த மேட்சையும் ஃபைனல்ஸ்லேயும் கொடுத்தாரு. ஆனால் மிடில் ஆர்டர்ஸ் எக்ஸ்போஸ் ஆனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. வேற என்ன பெர்மிட்டேஷன், வேற யார் ட்ரை பண்ணலான்றீங்க ஓப்பனிங்ல? இல்லை நான் ஓப்பனிங் இந்த 11 நான் மாற்ற சொல்லலை. என்னன்னா இனிஷியலாக 3 விக்கெட் பவர் பிளேயில் போச்சுன்னா உங்களுடைய பிளான் பி என்ன, யார் வந்து நின்று விளையாடுறது, யார் வந்து ஒரு 12வது ஓவர் வரைக்கும் மேட்ச் தள்ளி ஆங்கர் யாரு, டெசிக்னேட்டட் ஆங்கர் யாரு. கோலி மாதிரி ஒரு மெயின் ஆங்கர் ஆடலனாலும் ஸ்லோவா ஆடலாம், மீடியம் ஆங்கராவது ஆடணும் இல்லைங்களா? கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கமின்ஸ் என்ன பண்ண போறாரு, பெரிய கேப்டன் தான், ரொம்ப நம்ம சாதாரணமா இடம் போட்டுற கூடாது. வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின்னிங் கேப்டன், கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவாரு. ஆனா எஸ்ஆர்ஹெச்சுக்கு இனிமேட்டு பூப்பாதையா இருக்காது, ஈஸியான ஒரு கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க தாங்க காவ்யா மாறன் கோவமா இருக்கீங்க. இல்ல ஆர்சிபி இருக்கு இல்லையா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டிங் சைடு வேற லெவல், போலிங் சைடு திட்டிகிட்டே இருந்தோம். ஆன் பேப்பர்லேயும் நல்லா இல்லை, ஃபீல்டுலேயும் சரி இல்லைன்னு. பட் இன்னைக்கு 7 bowlers யூஸ் பண்ணாங்க. 7 bowlers யூஸ் பண்ணாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் ஓரளவுக்கு. அதாவது ஓரளவுக்கு இல்லை, 2 பேர் தான் விக்கெட் எடுக்கல, மீதி எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. வில் ஜாக்ஸ் ஒரு விக்கெட்டு, சிராஜும் ஃபர்கியூசனை தவிர மீதி எல்லாருமே விக்கெட்டு. கண்டிப்பா நீங்க எவ்வளவு நேரம் தாங்க அடி வாங்கிட்டே இருக்க முடியும், திருப்பி ஒன்று அடிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பஞ்சுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். இன்னொன்று அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் செட் ஆகிட்டாங்க, நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, பிளே ஆஃப்ஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நானோடனே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தெனாவட்டா ஒரு சுதந்திரமா விளையாடுவாங்க இல்லையா, அந்த சுதந்திரம் தான் இன்னைக்கு விளையாடுனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இல்லை, இனிமேட்டு என்ன அடுத்த வாய்ப்பை கிடைக்கிறது தான் அவங்களுடைய வேலையை தவிர்த்து. நான் சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, பிளே ஆஃப்ஸுக்கு ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு நேரம் கைகூடி வரணும். சொன்ன மாதிரி டாப் 3ல இருக்கிற டீம்ஸ் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கணும், கீழே இருக்கிறவங்க அப்படியே தோத்துட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஆனால் ஆர்சிபி அடுத்த கட்டமாக என்ன வேலைன்னா, மேலே வரன்னு நினைக்கிறவங்களுடைய ஆசையில் மண்ணெல்லி போடுற வேலையை ஆர்சிபி இனிமேல் ஆரம்பிச்சுக்கணும். அதாவது ஆர்சிபி வின் பண்ணுமான்னு ஆர்சிபி ரசிகர்கள் ஏங்கினாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாருமே பாவம் வின் பண்ணி, ஏன்னா 6 தொடர்ந்து 6 மேட்ச் டிஃபீட்டு. லக்கிலி இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறது தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், ஆர்சிபி ஹப்பா அப்படின்னு இப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளும் பரவாயில்ல, ஆர்சிபி வின் பண்ணிச்சே, அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு தினேஷ் அக்கிரா சொல்லியிருக்காரு. லெட்ஸ் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from மோகன்ராஜ் and தினேஷ் அக்கிரா and whole குமுதம் டீம். தேங்க்யூ, bye. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.